நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணப்போகிறோம். பதினுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா, சனி வக்கரம், புதன் அஸ்தமனம், பெற்றோர்கள் உஷார், பிள்ளைகள் ரகசியம் அறிவீர். இதில் பல அர்த்தங்கள் உள்ளது. கன்னி ராசி அதிபதி புதன் அஸ்தமனமாக 10/9/2026 வரை பார்த்தீங்கன்னா, கேதுவோடு இணைந்து கேது நட்சத்திரத்திலே விரையாதிபதியோடு ராகு பார்வையில் சஞ்சாரம் செய்வார். உங்கள் ராசிக்கும் 10வது வீட்டிற்கும் அதிபதியானவர் தான் புதன். புதன் அடிக்கடி அஸ்தமனம் ஆகக்கூடியவர். புதன் கிரகம் சர்ப்ப கிரகங்களோடு சேரும்போது மனம், புத்தி, உடல் ஆரோக்கியம், சகோதரிகள் உறவுகள் மூலம் அல்லது மனைவி, அம்மா, இப்படி பெண்கள் வழியில் ஒரு பிரச்சனைகளை, தொந்தரவுகளை கொண்டு வந்து விட்டுருவார். நரம்பு சார்ந்து, தோல் சார்ந்து இந்த பிரச்சனைகளை கொண்டு வந்து விடக்கூடியவர் புதன் தான். புதன் சர்ப்ப கிரகங்களோடு அஸ்தமன நிலையில் செல்லும்போது 10/9/2026 வரை நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால் உங்கள் பிள்ளைங்களை ரகசியமாக கண்காணிக்கணும். 18 வயதுக்குள்ள பெண்கள் இருக்கிறாங்க, உங்கள் பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்குறீங்க, படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஃபோனில் யாரிடம் பேசுகிறாங்க, ஃபோனில் நல்ல விதமாக பேசுகிறாங்களா, கெட்ட விதமாக பேசுகிறாங்களா அப்படின்னு நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இப்போ 18 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களிடம் உங்கள் பசங்க பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க பெற்றோர்கள் காவல் நிலையம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, சிறைச்சாலை செல்லக்கூடிய சூழ்நிலை கூட உங்கள் பிள்ளைங்களுக்கு ஏற்படுத்தி விடும். நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க படிக்கிறாங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க, செல்ஃபோனை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா, அல்லது விளையாட்டுத்தனமாக நண்பர்களோடு சுற்றிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு பிள்ளைகளுடைய ரகசியம் அறிய வேண்டும். நீங்கள் இளைஞர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 18 வயது நிரம்பாத இளம் பெண்ணிடம் ஃபோனில் பேசுறது, அப்படியே ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாலும் 10/9/2026 வரை நீங்கள் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டீங்கன்னா, அர்ஜென்ட்டு பட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, சிறை கூட செல்லக்கூடிய சூழ்நிலை கன்னிராசி இளைஞர்களுக்கு ஏற்படுத்தி விடும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியிலே சுக்கிர பகவான் நேசமாக இருக்கிறார். 2 9ஆம் அதிபதி நேசமாக ஜென்ம ராசியில் இருக்கும்போது பெற்றோர்களுக்கு தலைகுனிவு, பெற்றோர்களுக்கு அசிங்க அவமானம், பெற்றோர்களுக்கு அவங்க கட்டி காத்த நல்ல பெயரை பிள்ளைங்க கெடுத்து விட்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம். இதை கன்னிராசி அன்பர்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். 12ஆம் அதிபதி சூரியன் 12வது வீட்டிலே இருக்கிறார். 12வது வீட்டிலே கேது, கேது நட்சத்திரத்திலே கேதுவை கடந்து ராகு பார்வையில் புதன் அஸ்தமனமாக வரும்போது 10/9/2026 வரை தொலை தொடர்புகள் மூலம், செல்போன் மூலம், கம்ப்யூட்டர் மூலம், நண்பர்கள் மூலம், கூட்டாளிகள் மூலம் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதை கன்னிராசி நண்பர்கள் ஞாபகத்தில் வச்சிங்க. புதன் அஸ்தமனமாக செல்லும்போது உள்ளுணர்ந்து பேச வேண்டும். மற்றவர்கள் அவங்க உங்களை என்ன கேட்குறாங்க, அவங்க உங்களோட என்ன பேசுகிறாங்க, அதை கேட்டு அறிந்து நீங்கள் உள்வாங்கிட்டு பேசணும். மற்றவர்கள் பேச ஆரம்பிக்கும் போதே உங்கள் அப்பா உங்களோட கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, அப்பா கேட்கறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படின்னு எடுத்தெறிந்து பேசுறது, மற்றவர்களை அசிங்கப்படுத்துகிற அளவுக்கு, தலைக்குனிவு ஏற்படுத்துகிற அளவுக்கு இந்த புதன் அஸ்தமனமாக இருக்கும்போது தான் ஒருத்தருக்கு அகங்காரம், அகம்பாவம், தான் என்ற கருவம் தலைக்கேறிடும். ஏன்னா புதன் அறிவாளி, புதன் தான் படிப்புக்கு காரகன். புதன் அஸ்தமனமாக இருக்கும்போது மற்றவர்களை பயமுறுத்துகிற மாதிரி, மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற மாதிரி பேச்சுக்கள் இந்த காலகட்டத்தில் வரும். கன்னிராசி என்பதற்கு 12ஆம் இடம் 10/9/2026 வரை மிக பலமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும்.
தேவையில்லாமல் இங்கிட்டு போகிறது அங்கிட்டு போகிறது, பயண போக்குவரத்து தேவையில்லாமல் ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாமல் நீங்கள் வந்து பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துங்க. தேவையில்லாமல் வெளியில் போய் தண்ணி குடித்து கடலில் தலைமுழுகி ஆற்றுல தலைமுழுகி சளி பிடிச்சிக்கிச்சு, உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக வரத்துக்கு வாய்ப்புண்டு. அல்லது செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு நைட்டு 12 மணி வரைக்கும் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்பது, நேரத்தில் தூங்காமல் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடல்நிலை கெடும். 12வது வீட்டிலே கேது ராகு சூரியன் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இடுப்புக்கு கீழே முட்டி மூட்டு எலும்பு கால் பாதம் பார்த்திங்கன்னா இடுப்புக்கு கீழே நரம்பு சுருக்கிக்கிறது, நடந்து போகும்போது கால் வந்து கல்லில் முட்டுறது, இந்த மாதிரியான பிரச்சனையும் 10/9/2026 வரை கன்னிராசி என்பதுக்கு ஏற்படும். 10/9/2026 வரை திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவர்கள், திருமணத்திற்கு வரன் பார்க்குறீங்க, உங்களுடைய ஜாதகத்தை புரோகரிடம் கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா, இப்போ வரனை வந்து புரோகரை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா அவங்க வந்து ஜாதகம் கரெக்டாக கொண்டு வராங்களா அல்லது போலி ஜாதகம் கொண்டுறாங்களா, உண்மையான ஜாதகம் தானா அப்படின்னு ஜாதகங்களை முதல்ல வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க. ஏன்னா ராகு பார்வையில் புதன் அஸ்தமனமாக இருக்கும்போது போலி ஜாதகங்கள், போலி மனிதர்கள், போலியாக ஏமாறுவது, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இப்போ வந்து அதிகமாக நடக்கும். அதனால் வந்து கன்னிராசி என்பர்கள் இப்போ வந்து வரன் பார்க்குறீங்க அப்படின்னா ஜாதகங்கள் கொண்டு வந்தாங்கன்னா அதை வந்து கரெக்டாக பாருங்கள், உண்மையான ஜாதகமா போலியான ஜாதகமா அப்படின்னு. 10/9/2026 வரை நீங்கள் வந்து எந்த ஒரு புதிய முடிவும் கன்னிராசி என்பர்கள் எடுக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கு தொழில்ஸ்தானாதிபதியும் புதன் தான், உங்கள் ராசிநாதனும் புதன் தான். அப்போ வந்து நீங்கள் வந்து உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் எடுத்துங்க. மற்றவர்கள் செய்யக்கூடிய வேலையும் இப்போ வந்து ஓவர் டியூட்டிலாம் கன்னிராசி என்பர்கள் பார்க்காதீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் சுக்கிரன் வந்து நேசமாக இருக்கும்போது வியர்வை சிந்தி வேகாத வெயிலில் கஷ்டப்பட்டு உழைத்து எந்த பயனும் இல்லை. அதனால் வந்து உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக 10/9/2026 வரை கன்னிராசி என்பர்கள் உரிமை எடுத்துக்கொள்ளுங்க. தேவையில்லாமல் இந்த காலகட்டத்தில் நண்பர்களோடு கூட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு சுற்றுறது, செல்ஃபோன் பார்க்குறது, இளைஞர்களாக இருந்தால் 18 வயது நிரம்பாத பெண்ணிடம் ஃபோனில் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து காவல் நிலையம், கோர்ட்டு கேஸு, சிறை செல்லக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களை ஏற்படுத்திடும். கன்னிராசிக்கு 6வது வீட்டிலே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு 6ஆம் வீட்டிலே இருக்கும்போது வருமான வரி, சொத்து வரி, இதே வரிகரி செலுத்த வேண்டியது இருந்துச்சுன்னா தவறாமல் செலுத்தி விடுங்க. இல்லைன்னா வரி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்துடும். 12 6ஆம் வீட்டிலே இந்த சர்ப்ப கிரகங்களோடு ராசி அதிபதி செல்லும்போது, ராசி அதிபதி பலம் இழந்து அஸ்தமனமாக இருக்கும்போது தலைமுடி, இரவு வந்து படுத்து உறங்கும்போது உறக்கம் கெடும், கெட்ட கெட்ட கனவாக வரும். இப்போ வந்து தலைமுடி வந்து அதிகம் வந்து உதிரும். 6-12 சர்ப்ப கிரகங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தோல் சார்ந்து ஒரு சிலருக்கு பிப்பு, அரிப்பு, காலில் வந்து முழங்காலுக்கு கீழே வந்து பிச்சுக்கிறது, ஒரு கொப்பளை மாதிரி கட்டி மாதிரி வர்றது, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் கன்னிராசிக்கு இந்த காலகட்டத்தில் 10/9/2026 வரை அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பார்த்திங்கன்னா குளவி கடிக்கிறது, பூரான், தேள், இந்த மாதிரி விஷ ஜந்துக்களும் ஒரு சிலரை வந்து கடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.